எப்படி திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல்ல வந்து சமூக செயல்பாட்டாளர் காலியம்னு போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் அது தெரியல. அது கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம். ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போ எல்லாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் வெளியே தெளிவு வச்சுட்டு போறாங்க. நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு. அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதுல ஒன்றும் கருத்து நம்ம சொல்ல முடியாது. இந்த கும்பல் கொள்கையை வச்சு துணை முதல்வரும் தம்பி அடிப்படையில பெரிய பிழை நிகழ்ந்துருச்சு. கல்வி மாநில பட்டியல்ல மாநில உரிமையா தான் இருந்தது. அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்திருக்கணும். இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிகொடுத்தோமோ அப்படி. இப்ப நீங்க இந்திய ஏன் எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறீங்கன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்கள்ல எல்லாருமே வந்து கலப்பினங்களா இருக்கிறாங்க. பல்வேறு மொழிகளால இங்க பாருங்க கலந்து பிரிந்து உருவான மொழிகளா இருக்கு. தூய ஒரு இனம். நீங்க மராட்டியர் படையெடுத்து வந்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்க தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாம தூய ஒரு இனம் இருக்குன்னா இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல இருக்கிற தமிழர்கள் தான். நீ இந்திய நிலப்பரப்புல எதிர்த்து 1935 போராடி உயிர் நீத்தவன் நடராஜன்கிற நம்ம தாத்தன். அந்த காலத்துல இருந்து நம்ம எதிர்க்கிறோம். ஜிஎஸ்டியா எதிர்ப்போம். நீங்க சிஏயா எதிர்ப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்ஐயா எதிர்ப்போம். ஏன்னா போர்க்குணமிக்க ஒரு இனம் தான் இருக்கு. அது நான் தானே சண்டை போடுவேன். அவன் ஏற்கிறான் நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது? அவன் ஏற்கிறான்னா நான் அநீதி. அது தவறுன்னு தெரியுது. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கன்னு சொல்றது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க. நாங்க கேட்கறதுக்கு நீங்க பதில் தான் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. டென்மார்க், ஐரோப்பிய நாடுகள், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், சுவிஸ், பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது ஜெர்மன்லாம் இந்த நாடுகள்லாம் இங்க இருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்திலிருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும். அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால நம்ப முடியுதா? டென்மார்க்ல 32 பள்ளிக்கூடம் இருக்கு. அதை டென்மார்க் அரசை உருவாக்கி தருது. அதுல தமிழ் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுத்து எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க. என் மொழி அழிஞ்சிடக்கூடாது, என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது. ஆனா என் நாடு என் மொழி அழியிறது விரும்புது. நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி, தாய்மொழியில் படி. தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல. இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொல்ற தேச பிதான்னு சொல்ற அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க. கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கும். அதான் உன் சிந்தனை மொழி. அப்படி இருக்கா? பிறந்த குழந்தைய உடனே ஒண்டி நர்சரின்னு ஒண்ணு சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலேயனா மாத்துறது. அது நாங்க 90 விழுக்காடு 99 விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுறோம். நாங்க தமிழர்களா மாறிட்டோம். நாடுதான் பேரு தமிழ்நாடுன்னு இருக்கு. எப்படி நாங்க தமிழோட சமஸ்கிருதம் கலந்த 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா, 1600 தெலுங்கர்களா, 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா, பிறகு துளுவர்களா பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க இன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம். அதான் நீங்க இருக்குது. இப்ப இங்க எழுதிருக்கு இந்த பாருங்க, இது என்ன எழுதிருக்கு படிங்க. சப்தகிரி. அது சப்தகிரின்னா என்னது? எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கு. ஆனா நீங்க படிக்கும்போது சப்தகிரி, கிரின்னா மலை, அது ஏதோ ஒரு இதுன்னு இருக்குதுப்பா. அந்த டேஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியா, அது ஏன் தென்னிந்திய சுவை ஏன் நீங்க 1000 மக்களுக்கு அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும்.
ஆனா மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்கவே உயிர்ப்பிக்காது. அவ்வளவுதான் முடிஞ்சு. போர் நடத்தி ஈழத்துல எங்களை அழிச்சாங்க. ஆனால் எங்கள் இனம் இருக்கு, கொஞ்சம் இருக்குது, எங்க மொழி இருக்குது, அது உயிர்ப்பிச்சுக்கிறோம். அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம், பழகி பெருகிறோம். ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை, ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு. அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய துடிக்கிறோம். இந்த நிலையில புதிதா மும்மொழி மும்மொழின்னு அப்படி சமஸ்கிருதம் மொத்தமே 26,000 பேர் தான் இந்த நாட்டுல பேசுறாங்கன்னு. அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? யாரு பதில் சொல்ல? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? உலகத்தின் தொன்மையான மொழி, முதல் மொழி தமிழ், அது எங்க நாட்டுல இருக்குது, எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது, அதுக்கு நேர் எதிர் கருத்தை தம்பி அண்ணாமலை பேச வர்றாரு. பிரதமரே ஏற்று பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள, இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்ல? ஏன் இல்ல? 22 இந்திய மொழிகள், எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா? என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும்? என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல, நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும்? சொல்லுங்க நீங்க.